நான் வீட்ல செய்யாத ஒரு வேளை அதுதான். ஒரு குட்டி குக்கருக்குள்ள எப்படி இந்த பாஜி இப்போ வந்து டக் டக் டக்னு ரெடி ஆகுதுன்னு பாருங்க. இதெல்லாம் பண்ணும்போது அப்பர் பாடி ஒர்க் அவுட் தேவையில்ல. எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் போடணும் போல இருக்கு. நான் கொஞ்சம் சூடு சொன்ன ஜாஸ்தி. எதுக்கு இந்த வேலை ரம்யா உனக்கு? சமையல் தெரியாதவ அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதெல்லாம் வச்சுதான். பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸ்மெல்லாம். சுகமா நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி இருக்கு சாய் பாஜி. லெட்ஸ் டு தி சாய் பாஜி நவ. ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்டே ஃபிட் வித் ரம்யா. நீங்க ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற ஜான்வியோட சேர்ந்து நான் பண்ற ரெசிபி வீடியோ தான் இது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஷீ இஸ் எக்ஸைட்டட், ஐ எம் எக்ஸைட்டட், we are all excited because நீங்க வந்து அவ்வளோ லவ் அண்ட் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த எந்தூசியாசம், நீங்க கொடுத்த காமெண்ட்ஸ், நீங்க கொடுத்த லவ், அதெல்லாம் தான் வந்து எங்களை இன்னும் இந்த பிளேலிஸ்ட்ல எவ்ரி வீக் ஏதாவது ஒரு புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்குது. அண்ட் ஆல் ஆஃப் திஸ் இஸ் curated by ஜான்வி. I have to mention that இது எதுவுமே வந்து ஒரு புக்கில் இருந்தோ ஒரு யூடியூப் வீடியோல இருந்தோ காப்பி அடிச்ச ஒரு விஷயம் கிடையாது. All is going to be interesting healthy recipes and I know that நீங்களாம் ஏற்கனவே அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பண்ணி வந்து இது சூப்பரா இருக்கு, நான் வீட்டில் ட்ரை பண்ணேன், என் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சது, என் குழந்தைக்கு பிடிச்சது நீங்க சொல்றது so sweet of you. So Janhavi, are we ready for the next new video today? Yes, very much. What are you going to surprise us with? So today we will make something really healthy and a traditional Sindhi recipe. So as we are Sindhis, so this is something which is very traditional, staple food of our community. Idu per irka Sai Bhaji. Sai Bhaji na adu pav bhaji நான் நினைச்சிட்டேன். pav bhaji இல்ல pav bhaji கிடையாது. No. This idu sour the onion rice or garlic rice வந்து சாப்பிடணும், சப்பாத்தி வந்து சாப்பிடணும், சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடலாம். So basically ஒரு சப்ஜி மாதிரி நம்ம ஒன்னு பண்ண போறோம். This is why we call it Sai Bhaji because Sai means green in Sindhi. Oh. So that is why this is, and bhaji means sabji. Yes. So a green sabji, which is full of nutrients. So this is like for any guest or anyone comes in any Sindhi house, this has to be there. Okay, இத வந்து நீங்க அப்படியே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வீட்ல நாங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. That's amazing. Let's do the Sai Bhaji now. ரெண்டு மீடியம் வெங்காயம் வேணும், spinach, வெந்தயக்கீரை, methi. This is kalla parpu, chana dal, takali, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி போதும். And we'll take one small carrot, one சின்ன carrot இருக்கா, one small potato just to give flavor. Then we'll garnish it with poondu and inji, jeera. நாங்க ஆக்சுவலா வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போறது ஆலிவ் ஆயில். பட் வந்து என்ன ப்ரிஃபர்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆயில் யூஸ் பண்ணலாம், கீ யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணலாம். டன். ஸோ we're going to start and எல்லாமே ஒரே ஒரு பாட் குள்ள நம்ம பண்ண போறோம். ஸோ இது ஒன் பாட் குக்கிங்னு கூட சொல்லலாம். ஒரு குட்டி குக்கருக்குள்ள எப்படி இந்த பாஜி இப்போ வந்து டக் டக் டக்னு ரெடி ஆகுதுன்னு பாருங்க. We'll put olive oil. Okay. Yeah, put 2 spoons. 2 spoons. Yeah, that's it. Now the whole thing. Okay, வெங்காயம். This is ரெண்டு வெங்காயம் இருக்கு. ரெண்டு வெங்காயம் போட்டாச்சு. Let it get pink. Okay. Just light pink one போதும். Okay. ana கொஞ்சம் cook பண்ணு. Just put jeera first. Jeera. Yeah, now cook it. Let it get become light pink. You can add jeera now. Jeera is already added. Sorry, you can add inji now. இஞ்சி இப்போ ஆட் பண்ண போறோம். Inji. Yeah. இது என்ன கடலை? கடலைப்பருப்பு ஃபுல்லா ஆட் பண்ணு. இது about 1 small cup கடலைப்பருப்பு. அதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு ஆட் பண்ணிருக்கோம். கேரட் ஆட் பண்ணா. கேரட் ஆட் பண்ணியாச்சு. 1 small potato ஆட் பண்ணா. Okay? Yeah. Green chilies. Okay. Like these are about 1.5 green chilies. 1 green chili இருக்கு. சும்மா டக்குன்னு எல்லா வெஜிடபிள்ஸையும் டப் பண்ணணும். பாலக்கீர் ஆட் பண்ணா. ஃபுல்லா பாலக்கீர் போடணும். எவ்வளவு பாலக் இது? இது ஒரு கட்டு இருக்கு. ஒரு கட் ஃபுல்லா இருக்கு. சூப்பர். கிரீன் பாஜி அப்படிங்கிறதுக்கு ரீசனே இதான் நினைக்கிறேன். இது வெந்தயக்கீரை ஆட் பண்ணா. இது 1/4 கப் இருக்கு. இது 1 கட் இருக்கு, இது 1/4 கட் இருக்கு. ஓகே. நான் வந்து கொஞ்சம் சமையல் தெரியாதவ அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதெல்லாம் வச்சுதான். கீழெல்லாம் சிந்தும் போது கலரும் போது oh my god. Now let it now we'll add spices like but இத நான் கலரணும்ல.
It's really very easy. You just have to keep putting things in there. Yeah, and it'll be done. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு I think I will know how to do all this. உங்ககிட்ட அப்படி இந்த மாதிரி ரெசிபி வீடியோ பண்ணி yeah, with me, yeah. You'll start, making by yourself. Yeah, நான் வீட்ல செய்யாத ஒரு வேலை அதுதான். எங்க அம்மா ரம்யாவே சமைச்சிடுவா. ரம்யாவே வந்து எல்லா டிரைவர் வேலையும் பாத்தீங்கல்ல வந்து எல்லாத்தையும் கொண்டு விட்டுருவா. ரம்யாவே டிக்கெட் புக் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றேன் எங்க அம்மா. இப்ப அந்த வேலையும் என்கிட்ட கொடுத்துருவாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லா சீசனிங் பண்றோம் இல்லையா? ரெட் chili powder போணும். கொஞ்சம் green chili already we added, no? So very less. உரப்பு ஜாஸ்தி ஆக கூடாதுன்னு கம்மியா போடுறோம். ஓகே. வேற உப்பு போடணும். தக்காளி போடணும் ஃபர்ஸ்ட் தக்காளியை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனும். அப்பா நான் பாலக் இதெல்லாம் பண்ணும்போது அப்பர் பாடி வர்க் அவுட் தேவையில்லை. It's actually good post workout vegetable. Amazing. கொஞ்சம் salt add பண்ணனும். கொஞ்சம் we can taste it and then we can adjust. எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் போடணும் போல இருக்கு. நான் கொஞ்சம் சூடு சொன்ன ஜாஸ்தி. இது போதும் mostly. Salt கம்மியா இருக்கு நல்லா இருக்கா? by chance we can add பண்ண முடியும். ஜாஸ்தி இருக்கு அப்புறம் கம்மி பண்ண முடியாது. பா எவ்வளவு பச்சை பச்சேல்னு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா. Actually it's done already now. அப்படியே done. We'll just add little water. இன்னும் டக்குன்னு அரைச்சு உடனே முடிச்சிட்டீங்க. 4-5 whistles we have to give. Yeah, குக்கர்ல 4-5 whistles. So how long is the preparation time for this? See, preparation time is like literally very quick. No, we just finished it in 5 minutes. Correct. And everything is cut and ready. Just little takali was why to waste. Yeah. Super. So water we will put just above the level. So just to give whistle, mix it. Now we will close the cooker. அதை வச்சு நான் க்ளோஸ் பண்ணவா? நான் எவ்வளவு ஃபண்டாஸ்டிக்கா க்ளோஸ் பண்றேன்றத மட்டும் பாருங்க நீங்க. I mean நான் அன்லாக் this one. Actually this is other. எதுக்கு இந்த வேலை ரம்யா உனக்கு? உனக்கு தெரியாததெல்லாம் விட்டுரு. No, there are two kinds of cooker, no? So okay, we'll put it in this. We should put it in a medium gas. That's why I'm changing my stove. This is the fast one, this is medium one. So it's better we give whistle in the medium. இதுல வந்து இப்போ we have to wait for 3 whistles. At least 4-5 whistles. 4-5 whistles. Because this is color parpu, no? Now, instead of color parpu, we can even put moong dal, right, sambar parpu in this. If you don't want to do color parpu. Even channa alla? ஊற வச்ச channa? Channa illa. Chickpeas சரியா வரா? No. Oh, okay. Chickpeas will not go. Any of the dal. Either of moong dal, sambar parpu also taste rumba nalla. Super. So many people say that color parpu they get gas or anything. So sambar parpu use pannalam. Right. இன்னைக்கு நம்ம authentic style ல This is the authentic style, like how the Sai Bhaji is actually made. So okay, so whistle 5 whistles aichi now. So we'll open it. Okay. பயமா இருந்துச்சு. Okay. Ta-da! See the Sai Bhaji is ready. But still now what we have to do, we have to put math in that. Like math podno. I'll show you. Math podnona enna podnom? இது இந்த பட்டர் மில்க்லாம் வந்து exactly. அந்த மத்து. ஓகே மத்து கரெக்ட்டா தான் சொன்னீங்க நீங்க. நான் கரெக்ட்டா சொல்றேனா? இத வச்சு இடிக்கணுமா? நல்ல டைட் நைஸ். Okay. Careful your white top. Yeah. It's okay. My mom will be very happy. Like keep telling. இது ஏன் பண்றோம்? So this has to be mixed properly with each other. The nicer you put math, no, the taste will be better. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க குடுக்குறீங்கல்ல, இதெல்லாம் செம்ம யூஸ்ஃபுல். ஏன்னா எங்க வீட்லலாம் இந்த மாதிரிலாம் பண்ணா மத்த வச்சு இப்படி பண்ணோன்ற ஐடியாவே எங்களுக்கு இது இருக்கும். See, so many people they put electric beater also, which I feel the taste goes off. You have to do this. So இத வந்து சாஃப்ட் ஆக்குறதுக்கு பண்றோம். நாங்க சும்மா கரண்டில அப்படியே வந்து கலருவோம். அதுதான் நம்ம எல்லாரும் பண்ணுவோம். பட் பாருங்க செம்ம ஐடியா அது. மத்த வச்சு இப்படி பண்றது. Beautiful. See, it's mixing nicely, no? Yeah. I'm using all my strength. என்னோட wrist strength, arm strength எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். It's nice exercise. ஆஹா. என்ன ஒரு ஸ்மெல். பியூட்டிஃபுல்லா இருக்கே ஸ்மெல்லாம். நான் போன தடவை உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எனக்கு கொடுத்தது தானே? வீட்டுக்கு கொடுத்தீங்கல்ல?
this one right இதானே குடுத்தீங்க இதுதான் இருக்கு last time அதானே அதே டேஸ்ட் வருதுன்னு பாத்தேன் Sai Bhaji da last time what when you came to my house correct you had it that so actually வந்து சாய் பாஜி வந்து போன தடவை எனக்கு ஜான்வி அவங்க வீட்டுக்கு வரும்போது கொடுத்தாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு 3 வேளைக்கு நான் மட்டும் சாப்பிடாம என் வீட்டுல உள்ளவங்க சாப்பிட வச்சு அவ்வளவு என்ஜாய் பண்ணோம் அதே ஸ்மெல் வரும்போதே கண்டுபிடிச்சேன் ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அதுதான் இது so you can have it with garlic rice you can have this with onion rice chapati we make very nice onion rice with this is a Sindhi how we Sindhis eat it with onion rice we call it bhuggo chawal okay so bhuggo chawal means when the onion is nicely we make it like very red nicely cooked then we put rice in that it becomes literally red in color super onion rice இதெல்லாம் நம்ம பண்ணனும் ஒரு நாள் we should do it this is ready this is perfectly ready ஐயோ நான் வைட் போட்டு வந்து என்னதான் நான் சொல்லணும் okay this is done so garnishing garlic pot but garlic ரொம்ப வேணாம் அப்படிங்கறவங்க இத அவாய்ட் பண்ணிக்கலாமா அப்புறம் எப்படி சாப்பிடணும் okay but gives a very nice taste when you put garlic okay and especially when you like saute it in ghee then it just enhance the flavor like anything but நீங்க ஹெல்தியா இருக்கணும் அப்படினா ஆசைப்பட்டீங்க olive oil பண்ணனும் ஆமா இந்த ஸ்டெப் கூட நீங்க வந்து பரவாயில்ல ஏற்கனவே நம்ம garlic போட்டுருக்கோம் சோ ரொம்ப ஸ்ட்ராங் garlic வேண்டாம் அப்படி ஃபீல் பண்றவங்க இதோட நிறுத்திக்கோங்க garlic எவ்வளவு போட்டாலும் பரவாயில்லங்கறவங்க அந்த ஸ்டெப் பண்ணுங்க ஓகே ஸோ கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆன எங்களோட சாய் பாஜியோட நாங்கள் இருக்கோம் இப்போ இதை லஞ்சில் சாப்பிட்றது அப்படின்னா பிளெயின் ரைஸோட சாப்பிட்லாம் அதனால நான் அதை வச்சுருக்கேன் நம்ம தால் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் தால் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதுவே நீங்கள் ஈவினிங் உங்களோட பழக்கம் ஃபுல்கா சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்குன்னா அது எப்படி அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போது அதை வந்து ஜான்வி வச்சுருக்காங்க லெட்ஸ் ட்ரை பிகாஸ் இது நானும் சேர்த்து சமைஞ்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆஹா it feels like home which is what I love about these recipes ஒரு புதுசா நம்ம ஒன்று பண்றோம் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்லை thank you you like it it's perfect அதாவது ஹெல்த்தியா நிறைவா அப்படியே வீட்டில் சாப்பிட்டு சுகமா நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி இருக்கு சாய் பாஜி ரொம்ப தேங்க்யூ ஜான்வி இதை வந்து பண்ணி காமிச்சது you should try it with chapati also let's try together ரெண்டு பேரும் சேர்ந்து yum I like it better with chapati எனக்கு ரைஸோட பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பருப்பு சாதம் சாப்பிடுற ஒரு ஃபீலிங் கிடைக்குது அது சாப்பிடும்போது dal rice சாப்பிடுற மாதிரி ஃபீலிங் இருக்குனா of course you can have like what we normally eat it with carrot pickle it's like a proper combination carrot pickle sai bhaji and chapati beautiful it tastes really good you know what I really think நான் இனிமே இத பண்ணி தனியா சாப்பிட போறேன் இது எதுவுமே மெயினா சாப்பிடணும்ன்ற அவசியம் கூட இல்லாத மாதிரி இருக்கு I feel it's so complete இன்ஃபேக்ட் வெயிட் லாஸ் டிப் நான் கொடுக்குறேன் இதில் தால் இருக்குது காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் இருக்குது வெஜிடபிள்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வீக்லியே ஒரு மீல் நீங்கள் அப்படியே சாப்பிட்ணும் குயிக்காக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு 2 கப் இல்லை 1 கப் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும் ட்ரை இட் அவுட் லெட் us know whether you like it in the comments can't wait to hear from you thank you Janhavi once again thank you bye